ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவு சுரக்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அதே கப்லேயே ஒரு கப் அளவு கேரட் சேர்த்துக்கிறேன், அதையும் வந்து துருவி தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க, சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ மாவை வந்து இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது, ஏன்னா சுரக்காலையே வந்து தண்ணி இருக்கும். தண்ணி அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கையில் வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி முடியலை அப்படின்னா வாழையில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேக வைக்கும்போது உள்ளே வர நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுரக்காய் வந்து பொரியலாவோ கூட்டாக செய்யும்போது சில பேருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து சுரக்காய் சேர்த்துருக்கிறதே தெரியாது. அந்தளவு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். தொட்டுக்க கூட இதுக்கு தேவையே இல்லை, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எடுத்த மாவு வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். 3 அடை கிட்ட வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வெயிட் லாஸ் ரெசிபி வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.